காரணை ஊராட்சியில் 72 லட்சங்கள் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 2 பொது கட்டடங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் காரணை ஊராட்சிக்கு உட்பட்ட வயலூர் கிராமத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயனுறும் வகையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 2024-2025 ஆண்டின் 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 41,35,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 30 லட்சங்கள் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாணிக்கவேல் சூர்யா, ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், ஊராட்சி மன்ற தலைவர் கீதா உதயகுமார் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள், ஊரக வளர்ச்சித்துறையினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் பங்கேற்றனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் காரணை ஊராட்சி வயலூர் கிராமத்திலிருந்து வின்னி ராமச்சந்திரன் பேசுகிறேன். ஏற்கனவே எங்கள் ஊரில் 30 வருஷமாக ஹாஸ்பிட்டல் ஒன்று பாழடைஞ்சு கிடந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேட்டி கொடுத்துருந்தோம். ஸோ இதை ஊடகங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு கொண்டு போய் இப்போது தமிழக அரசு இதன் மேலே நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி 40 லட்சத்துக்கு மேலே இதை சரி பண்ணி இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு போய் ஹாஸ்பிட்டல் நாங்கள் சிகிச்சை பெற்று வந்திருந்தோம். இன்றைக்கி எங்கள் ஊர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே, எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் சுற்றி இருக்க கிராமத்துங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். இதை அமைச்சு கொடுத்த தமிழக அரசுக்கும் மற்ற தமிழக பணியாளர்களுக்கும் எங்கள் ஊர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எம் சிவகுமார், மௌனாம்படி கிராமத்தை சேர்ந்தவர். அதேமாதிரி காரணை ஊராட்சியில் நீண்ட நாள் கோரிக்கையாக துணை சுகாதார நிலையம் பழுதடைந்து உள்ளது. இந்த பழுதடைந்த சுகாதார நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் நமது சுந்தர் அவர்களிடம் கிராம பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு மனுவாக கொடுத்தோம். இந்த பழுதடைந்த சுகாதார நிலையத்தை மறுசீரமைத்து புதிய கட்டிடம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் துரித முறையில் நமது சட்டமன்ற உறுப்பினரும் நமது ஒன்றிய குழு உறுப்பினர் ஞானசேகரன் அவர்களும் துரித முறையில் இதை உடனடியாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக நம்மளுக்கு பணி செய்ய ஆணையிட்டார். இப்பொழுது பார்த்தால் புதிய துணை சுகாதார நிலையம் அமைத்து வயலூர் கிராமத்தில் அமைத்து இங்கே இருக்கிற அனைத்து கிராம பொதுமக்களும் நீண்ட தூரம் செல்வதாக இருந்த நமது மருத்துவமனைக்கு இப்போ நம்மளுடைய தொகுதியிலேயே அமைந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து இந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுந்தர் அவர்களுக்கும் ஒன்றிய குழு உறுப்பினர் ஏமலதா ஞானசேகரன் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா உதயகுமார் மற்றும் துணைத் தலைவர் அமுதா பொன்னுசாமி அவர்களுக்கும் மற்றும் வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து கொள்கிறேன்.